கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? நரேந்திர மோடி பொய் ஜும்லாக்களை சொல்லி பொய் வாக்குறுதிகளை சொல்லியே மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி வருவார். ராகுல் காந்தி மிகப்பெரிய அளவில் மக்களிடையே இன்னும் அவரால் செல்வாக்கு பெற முடியவில்லை, மக்களை கவர முடியவில்லை. மு.க. ஸ்டாலின் தனது தொண்டர்களை கூட அவர் சில நேரங்களில் விரக்தியில் தொண்டர்களை கூட அவரால் ஈர்க்க முடியவில்லை. மக்களிடம் கலைஞர் கருணாநிதி அவர்களைப் போல வெகு மக்களை ஈர்க்க முடியாத தலைவராக இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தலைவராகவே அவரை இன்னும் முன்னிறுத்த முடியவில்லை, ஒரு முதல்வராகவும் அவரை முன்னிறுத்த முடியவில்லை. ஓ பன்னீர்செல்வம் பாரதிய ஜனதாவினுடைய அடிவரடியாகவே அடிமையாகவே தன்னை உருவாக்கிக் கொண்டார். அமைச்சர் ஜெயக்குமார் காமெடி பேச்சாளர் என்று சொல்லலாம். செல்லூர் ராஜு எல்லாரையும் சிரிக்க வைக்கிறவர். அன்புமணி ராமதாஸ் முன்னேற்றம் முன்னேற்றம் சொல்லியே ஏமாற்றத்தை தந்தவர். திருமாவளவன் மிகச்சிறந்த போராளி. சரத்குமார் தேர்தல் களத்தில் நடிகராக மாறிவிட்டவர். கம்யூனிஸ்ட் ஆர் நல்லக்கண்ணன் மிகச்சிறந்த ஒரு சமூக நீதி போராளி, எல்லாராலும் மதிக்கப்படுகிறவர். டிடிவி தினகரன் மறைந்த முதலமைச்சர் அம்மாவிற்கு பிறகு தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் மிக்க தலைவர். கமல்ஹாசன் அவர் சொல்றத யாராலையுமே புரிய வைக்க முடியாதவர். நடிகர் ரஜினிகாந்த் வருவேன் வருவேன்னு சொல்லியே படங்களை மட்டுமே தருகிறார், ஆனால் அவர் வர்றதில்லை, திரைப்படங்களில் மட்டுமே வருகிறவர். ஹெச் ராஜா மதவெறிக்கு மிகச்சிறந்த ஒரு அடையாளம். வைகோ மிகச்சிறந்த நல்ல மனிதர். சீமான் மிகச்சிறந்த பேச்சாளர். தமிழிசை சவுந்தரராஜன் சிரிப்பிற்கும் காமெடிக்கும் மீம்ஸுக்கும் மிகச்சிறந்த ஒரு கதாநாயகனாக இருக்கக்கூடியவர். உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்களைப் போலவே கட்சியை கைப்பற்றி விடலாம் என்று நினைப்பவர். குஷ்பு மிகச்சிறந்த நடிகையாக புகழ் பெற்றவர், ஆனால் அரசியல்வாதியாக அவரால் புகழ் பெற முடியவில்லை. ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் வாரிசு அரசியல் ஒன்றை நம்பியே இருக்கக்கூடியவர். திருமுருகன் காந்தி மிகச்சிறந்த சமூக போராளி. கலெக்டர் சகாயம் ஊழலுக்கு எதிரானவர் என்கிற அடையாளத்தை பெற்றிருப்பவர். சேலம் 8 வழிச்சாலை இது மக்கள் விரோத திட்டம். ஸ்டெர்லைட் அனில் அகர்வால் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு மக்கள் மீது நம்பிக்கை, மக்கள் மீது நல்லெண்ணம் இருக்காது, மக்களுடைய எதிர்காலத்தின் மீது நல்லெண்ணம் இருக்காது என்பதற்கான சிறந்த முன்மாதிரி. காணாமல் போன முகிலன் எப்படி இருந்தாலும் அவர் கண்டுபிடிக்கப்பட வேண்டியவர். சென்னை உயர் நீதிமன்றம் அடிக்கடி தனது எல்லைகளை தாண்டி கருத்து தெரிவிக்கிற நீதிபதிகளை பெற்றிருக்கிற ஒரு உயர் நீதிமன்றம். உச்ச நீதிமன்றம் தலையீடு இருக்கிறது என்று விமர்சிக்கப்படுகிற நீதிபதிகள் இருக்கிற ஒரு உயர் நீதிமன்றமாக அது இருக்கிறது. தமிழக நீர்ப்பாசன திட்டங்கள் நீர் மேலாண்மை இல்லாத நீர்ப்பாசன திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. தேர்தல் பணப்பட்டுவாடா நிச்சயமாக களையப்பட வேண்டிய, மக்கள் புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒன்று. வருமான வரித்துறை சோதனை. வருமான வரித்துறை அது மத்திய அரசினுடைய கைப்பாவை என்பதை அவ்வப்போது நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. பண மதிப்பிழப்பு நீக்கம் மக்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட மிகப்பெரிய யுத்தம். ஜிஎஸ்டி வியாபாரிகளை வதைத்து வியாபாரிகளை ஒடிந்து போக செய்திருக்கிற மத்திய அரசினுடைய இன்னொரு தாக்குதல். மறைந்த கருணாநிதி மிகச்சிறந்த ஒரு ஆளுமையுள்ள அரசியல்வாதி. மறைந்த ஜெயலலிதா துணிச்சல் உள்ள ஒரு மிகச்சிறப்பான ஒரு நிர்வாகத்திறன் பெற்றிருக்கிற ஒரு அரசியல்வாதி. அமமுக பொதுச் செயலாளர் சசிகலா தியாகத்திற்கு அவர் அதற்கான ஒரு மிகப்பெரிய பலனை அனுபவித்துக் கொண்டார். தமிழர்கள் உரிமைகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக விழிப்புணர்வோடு உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டிய மிக முக்கியமான தருணம் இது. கேள்விகளை நீ
கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.